ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. இன்று நாம் காணகிருக்கும் கிரக அமைப்பில் சந்திரனை பற்றி நாம் இன்று காண்போம். சந்திரனுடைய கிரக அமைப்பை நாம் இன்று 3 விதமாக பிரித்து பார்க்க உள்ளோம். முதல்ல அறிவியல் ரீதியா சந்திரன் என்ற கிரகத்தை பற்றியும், அடுத்தது சாஸ்திர அமைப்பில் சந்திரனை பற்றியும், ஜோதிட ரீதியில் சந்திரனை பற்றியும் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். சந்திரனுக்கு ஆங்கிலத்தில் மூன் என்று பெயர். தமிழில் சந்திரன், மதி, அம்புலி என்று பல பெயர்கள் உண்டு. இந்த சந்திரன் அறிவியல் ரீதிப்படி பூமியினுடைய துணைக்கோள் என்று கூறப்படுகிறது. சந்திரனுக்கு தானாக ஒளிரும் தன்மை இல்லை. அது சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது என்பதனையும், சூரியன் அந்த ஒளியை சந்திரனுக்கு தந்து சந்திரன் அதை பூமிக்கு தருகிறார் என்று வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். நிலவு ஒரு நீள்வட்ட பாதையில் சுழல்கிறது. அந்த நீள்வட்ட பாதையில் சுழன்று பூமியையும் சேர்த்து சுழன்று கொண்டு வருகிறது. அப்படி சுழன்று வருவதற்காக அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29.32 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூர அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,84,403 கிலோமீட்டர் அளவு பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்குமான தொலைவு. சந்திரனுடைய ஒரு பக்கத்தை தான் நான் எப்பொழுதும் பார்க்க முடியும். அதாவது சந்திரனுடைய முழுவதையும், அதாவது சந்திரன் முழுவதையும் நம்மால் பார்க்க முடியாது என்ற அமைப்பையும் அவர் கூறுகிறார்கள். சூரியனை போல சந்திரனும் பூமியிலும் அன்றாலும் தோன்றக்கூடிய ஒரு கிரகம் என்று கூறப்படுகிறது. அதுவும் உண்மைதான். இப்ப சூரியனை போலதான் பூமியை அதாவது சந்திரனை நம்மளுக்கு வானவெளியில தெரிகிறார். ஏதோ ஒரு நாள்ல அந்த அமாவாசை நாட்கள்ல நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. இந்த சந்திரனை பார்க்கும் பொழுது நமக்கு வானத்துல அது வெண்மையாக தெரிகிறது என்றாலும் கூட அது உண்மையில் வெண்மையான கிரகமாக இல்லை, அது கருப்பாக தான் இருக்கிறது என்று நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய கிரகங்களில் மிக தெளிவான ஒரு கிரகம் எது என்று பார்த்தால் சூரியன், அடுத்ததாக பார்த்தால் சந்திரன். பூமியினுடைய ஈர்ப்பு விசையை விட 6 மடங்கு சந்திரனுக்கு குறைவு. அதாவது சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திரன் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியும் என்ற கிரகமும் செவ்வாய் என்ற கிரகமும் ஒன்றோடு ஒன்று மோதி அதிலிருந்து பிளவுபட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சந்திரன் என்ற கிரகம் என்று நம்முடைய விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்மளுடைய சாஸ்திர அடிப்படையில் சந்திரனை பற்றி நமது முன்னோர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது புராணங்களில் சந்திரன் தோன்றிய வரலாறு அத்திரி மகாரிஷி கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்ததாகவும், அந்த ஆனந்த கண்ணீர் தான் சந்திரனாகவும் கூறப்படுகிறது. மகாபாரதத்தில்
சந்திர வம்சத்து கதை என்ற வரலாறே உள்ளது. சந்திரனுக்கு தட்சனின் மகள் 27 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும், சந்திரன் முழு நிலவு அமைப்பில் இருந்து சாபத்தால் தான் அது வளர்பிறை தேய்பிறை என்று நிலையை உருவானதாகவும், 27 மனைவிகளில் சந்திரன் ரோகிணியை மட்டும் அதிகம் நேசித்ததாகவும், சந்திரன் சிவனின் தலையில் ஒரு அணிகலனாகவும் உள்ளார் என்றும், சந்திரன் குருவினுடைய மனைவி தாராவை தன்வசப்படுத்திக் கொண்டு அதன் மூலியமாக பிறந்த குழந்தை புதன் என்ற கிரகம் என்றும் நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதுக்குள்ள நம்ம இப்ப டீப்பா போக முடியாது. நமக்கு முன்னோர்கள் இந்த சாஸ்திர அமைப்புல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக இதை பார்த்திருக்கோம். அடுத்தது ஜோதிட ரீதியா சந்திரனை பற்றி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சந்திரனுக்கும், அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்குமான அந்த இடைவெளி, பயண இடைவெளியை தான் நம்ம திதி என்று ஒரு அளவை வைத்து அந்த திதி எண்ணிக்கையை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அது வளர்பிறை 15 திதிகள், தேய்பிறை 15 திதிகள் என்று நமக்கு ஒரு மாத கால அளவில் வருகிறது. சந்திரனுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடியது கடகமாகும். சந்திரன் உச்சம் பெறும் வீடு சுக்கிரனுடைய வீடு ரிஷப வீடு. அதில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். எத்தனை பாதத்தில் அவர் அந்த வீட்டில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் 3 பாதத்தில், அதாவது 3 டிகிரியில் அவர் உச்சம் பெறுகிறார் என்றும், அதே போல அவர் விருச்சிக ராசியில் 3 பாகையில் நீசம் பெறுகிறார். அந்த நட்சத்திரம் எது என்று பார்த்தால் குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் அவர் நீசமாகிறார். சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு அவருடைய சொந்த வீடு ஆகும். சந்திரன் வளர்பிறையில் சுபத்தன்மையாகவும் தேய்பிறையில் அவர் அசுபத்தன்மையாகவும் ஜாதகத்தில் செயல்படுவார் என்றும், சந்திரனுடைய தசா காலம் 10 ஆண்டுகள் என்றும், சந்திரன் லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் திக்பலம், லக்னத்திலிருந்து 4ஆம் பாவத்தில் திக்பலம் பெறுகிறார் என்றும், சந்திரனுக்கு சுபகிரகங்கள் சூரியன் புதன் குரு மற்றும் செவ்வாய் கிரகங்களாகும். அசுப கிரகங்கள் சந்திரனுக்கு சனி சுக்கிரன் ராகு கேதுக்கள் ஆகும். சந்திரன் மிக வேகமாக ஒரு பயணிக்கக்கூடிய கிரகமாகும். சந்திரன் மன அமைப்புக்கு காரகனான். நம்மளுடைய மன அமைப்புக்கு சந்திரன் தான் காரகன். மேலும் சந்திரன் ஜாதகத்தில் 6, 8, 12 ஸ்தானத்தில் இருந்தால் அது நல்ல பலனை தராது என்றும், ராகு கேதுகள் நட்சத்திரத்தோடு அல்லது ராகு கிரகங்களோடு தொடர்பில் இருந்தால் அவர்கள் தன்னுடைய மனநிலையை ஒரு சரியான நிலையில் வைத்துக் கொள்ள முடியாது என்று ஜோதிடம் கூறுகிறது. மேலும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒரு நல்ல நிலையை பெற்றிருந்தார் என்றால் பொருளாதாரத்தை கையாளும் திறமை, மிக அருமையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பார் என்றும், சந்திரனுடைய காரத்துவங்கள் என்ற அடிப்படையில் உணவு மற்றும் மருந்து
பயணம் சார்ந்த வகையில் காரத்துவம் பெறுகிறார் என்றும், சந்திரன் தாய்க்கு காரகன் என்றும், சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சுப அமைப்பை பெற்றிருந்தால், குருவின் பார்வையில் இருந்தால், 6-8-12 குருவுக்கும் சந்திரனுக்கும் 6-8-12 தொடர்பு இல்லாமல் நல்ல ஒரு சுபநிலையில் இருந்தால் ஜாதகர் முக வசியம் கொண்டவராக இருப்பார். நல்ல ஒரு தோற்றப்பொழிவு இருக்கும். மற்றவரை எளிதாக தன்னுடைய பேச்சு சாதுரியத்தால் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவராக இருப்பார். சந்திரன் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகனுடைய வேகம், விவேகம், பயணம் செயல்படும் திறன், அறிவின் மேம்பாடு, ஆளுமை திறன், உடல் வலிமை, இது எல்லாமே ஜாதகருக்கு நல்ல நிலைமையில் இருக்கு. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்கள் ஆகும். இந்த 3 நட்சத்திரத்தில் வரக்கூடிய 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சமாகும். அப்ப சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம், ரோகிணி அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம், இவைகளெல்லாம் புஷ்கர நவாம்சமாக இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ளது. சந்திரன் மதிநுட்பத்தை அளவிடக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது. ஒருவருடைய மன ஓட்டத்தை அளவிடக்கூடியது சந்திரனாகும். மற்றவர் மனதை மயக்கக்கூடியதும் சந்திரனாகும். ஆக சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கையில, சந்திரன் ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது அவர் சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் ஒரு நல்ல பாவக நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. தான் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மேலும் சூரியனும் சந்திரனும் ஆட்சியோ, இதில் ஏதாவது ஒன்று ஆட்சியோ மற்றொன்று உச்சமாவோ, அல்லது இதில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமாகவும் மற்றொரு கிரகம் நல்ல தொடர்பு இருக்கும் பொழுது தசாபுத்திகள் கெடுபலனை தர மாதிரி இருந்தாலும் கூட ஜாதகர் அந்த சூழ்நிலையை எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். இப்போ உதாரணமாக சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், அல்லது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருந்து சந்திரன் ரோகிணியில் உச்சம் பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு எல்லா வகையிலையும் கிடைக்கக்கூடிய பலனை அனுபவிக்கும் ஆற்றல் உண்டாகும். அப்புறம் இந்த ஜாதகத்தில் இந்த பிறப்பில் அவர் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிப்பார் என்று நமது முன்னோர்கள் கூறி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆத்மகாரகன் சூரியன், உடல்காரகான சந்திரன், இது ரெண்டும் ஒரு ஜாதகத்துல பலமாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் எவ்வளவு இன்னல்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கூட அதை கடந்து போவார் என்று நமது முன்னோர்கள் கூறி வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் யார் ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு நிர்வாகத்துறையில முக்கிய
அதிகாரியா இருக்கக்கூடிய தலைமை இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். எனவே இந்த சந்திரனும் வாழ்க்கையில நல்ல அமைப்பில் இருந்தா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் என்று கூறி நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜோதிட சம்பந்தமான கேள்விகளாக இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 95 85 32 80 32. மேலும் நவசக்தி ஜோதிட குழு என்று ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு மாதம் ஜோதிட கருத்தரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருச்செங்கோட்டில். அதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.